வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மஹிந்தவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையிலிருந்து நீக்கம். இந்திய படகுகளுக்கு அனுமதி வழங்கும் எந்த திட்டமும் இருந்ததில்லை, டக்ளஸ் வலியுறுத்து. பெண்ணொருவர் கூட்டு பாலியல் வன்புணர்வு, 2 கைது. வடக்கை உழுக்கும் மர்ம காய்ச்சல், மேலும் ஒருவர் உயிரிழப்பு. சேர்பைத்தியம் பிடித்து அலையும் வைத்திய அதிகாரியும் மக்கள் பிரதிநிதியும் ஜாலில் உலாவரும் அதிகார போதை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, 10 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்கு முயற்சிக்கும் அனுர அரசு, முன்னாள் எம்பி சாடல். ரணில் சேகரித்த அரிசியை கூட அனுரவால் விநியோகிக்க முடியவில்லை, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கரவினால் குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் கோரிக்கையை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. கட்டுவா பிட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு 182 இலக்க சட்டத்திற்கு அமைய குறித்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த 116 அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் 258 மற்றும் 2ஆம் பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 116 காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பிரதி காவல்துறை மா அதிபர் MN சிசிரகுமாரவின் கையொப்பத்துடன் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரி, நிர்வாக அதிகாரிகள், சாரதிகள் உட்பட 60 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களே எஞ்சியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளாந்த 20 பேருக்கும் குறைவானவர்களே கடமையாற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்திய இழுவைமடி படகுகள் இலங்கையின் வடக்கு கடல் பரப்பில் தொழிலில் ஈடுபடுவதற்கு அனுமதியளிக்கும் எந்த வகையான திட்டமும் கடந்த காலங்களில் தம்மிடம் இருந்திருக்கவில்லை என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய பலவீனங்களை மறைக்கும் வகையில் கடற்தொழிலாளர்களை திசை திருப்ப முயற்சிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கடற்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்த தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் இந்திய இழுவை படகுகளுக்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் சிந்தனையை தற்போதைய அரசாங்கம் கைவிட்டுவிட்டதாக கூறியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எமது வளங்களை அளிக்கின்ற இழுவைமடி தொழில் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே 90ஆம் ஆண்டுகளிலிருந்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்து வருவதாகவும், கடற்தொழில் அமைச்சராக தான் செயற்பட்ட காலப்பகுதியில் கடற்தொழில் அமைச்சின் நிலைப்பாடும் அவ்வாறே இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார். ரத்னபுரி கிரியல்ல பகுதியில் உள்ள பெண்ணொருவர் ரப்பர் தோட்டத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 2 மேலும் சிலருடன் இணைந்து கடந்த 9ஆம் தேதி இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த 39 வயதான குறித்த பெண்ணை பலவந்தமாக கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நேற்று கைதான இருவரும் 21 மற்றும் 31 வயது மதிக்கத்தக்கவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிரியல்ல போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் எனும் 47 வயதுடைய நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும். இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடன் சடுதியான சுகவீனத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை 40 பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவு செய்யப்பட்டமையிலிருந்து தற்போது வரை தொடர்ச்சியான சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டே இருக்கின்றார். இந்நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவர் விளக்கம் கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் குறித்த செயற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் யாழ் வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் பாதுகாவலருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த காவலர் தன்னை கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய அர்ச்சுனா அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அத்தோடு பாதுகாவலரின் கையடக்க தொலைபேசி தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தன்னை எவ்வாறு காணொலி எடுக்க முடியும் எனவும் அர்ச்சுனா விவாதம் செய்துள்ளார். மேலும் குறித்த பாதுகாவலர் அந்த இடத்திற்கு செல்ல முற்பட்ட போது அர்ச்சுனா அவரை இடைமறிப்பதையும் காணொலியில் அவதானிக்க கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னதுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்துள்ளதுடன் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொட்டாவையிலிருந்து பாலட்டுவ நோக்கி சென்ற கார் ஒன்று சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் அதே திசையில் பயணித்த லொரியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 2 மகள்கள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் படுகாயமடைந்த மகள் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மாத்தறை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 10 வயது சிறுமியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சடலம் கராப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பாடுபட்டு கொண்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டபோது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கட்தாசி மாளிகையால் அவர்களது அரசாங்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தற்போது உண்மையாக நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இவ்வாறே சபாநாயகரின் கல்வி தகமை குறித்த பிரச்சனையும் தோன்றியுள்ளது. இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசு பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில், ஆனால் இம்முறை இப்பிரச்சினை உக்கிரமடைந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் 2-3 சந்தர்ப்பங்களில் அரசியலை உரிமையாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க சேகரித்த அரிசியை கூட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நிர்ணய விலைக்கு விநியோகிக்க முடியாமல் உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காமல் இருந்தால்
நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்தது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசிக்கு விலை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசையில் தட்டி 1 கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளார். ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டுவர முடியாமல் அவர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து மண்டியிட்டுள்ளார். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது. ஆனால் இறக்குமதி செய்யும் அரிசியை அரசாங்கம் எத்தனை ரூபாவுக்கு இறக்குமதி செய்கிறது, மக்களுக்கு எத்தனை ரூபாவுக்கு வழங்கப் போகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும்.